வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மாஸ்டர் கீ. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 15/11/2025 நம்ம ஆல் போர்டு தான் கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், காரூணியாவுடைய நமக்கு குழுக்கள் இருக்குது. காரூணியாவுடைய நமக்கு இன்றைக்கி 730வது குழுக்கள் இருக்குது, 31வது குழுக்கள் இருக்குது. சாரி, மாற்றி போட்டோம், 731. இதில் இன்றைக்கி நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதே மாதிரி 5, 5, 9 அப்படின்னு கொடுத்தாங்க. இதில் வந்து நம்ம நேற்று நம்ம கொடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 0 கொடுத்துருந்தோம், அது மேட்ச் ஆகிருந்தது. 6ஆம் நம்பர் கொடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிருந்தது. என்ன காரணம்னா நேற்று லைவ்லேயே நம்ம என்ன சொன்னோம்னா, இன்றைக்கி காலையில் கூட சொல்லியிருந்தோம் லைவில், ரொம்ப ஸ்ட்ராங்காக 6ஆம் நம்பர் 0 மேட்ச் ஆகணும், 100% மேட்ச் ஆகணும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மேட்ச் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த ட்ராவில் வந்து நமக்கு ஏன்னா நேற்று ட்ரையல் நம்பர் வந்து நமக்கு 162ன்னு கொடுத்தாங்க இல்லையா, அதில் நான் என்ன சொன்னேன், 1ஆம் நம்பர் கொடுத்தேனா இல்லை, 2ஆம் நம்பர் கொடுத்தனா இல்லை, 6ஆம் நம்பர் மட்டும் பொறுக்கி கொடுத்தேன். காரணம் என்னென்னா அதுதான் வரணும்னு தெரிஞ்சுது, அதனால் கொடுத்தோம். சரியா? அப்போ ஒரு சில கணக்குகள் நம்ம வந்து மேட்ச் ஆகும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிடும். சரியா? அதனால் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து 559 அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக இருக்குது. சரி, அது போக நமக்கு இன்றைக்கி 630ங்கிறத நமக்கு வின்னிங் நம்பராக கொடுத்தாங்க. அதே மாதிரி ட்ரா நம்பர் வந்து நமக்கு 731. அது போக போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் 880. ஆல்மோஸ்ட் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இது மாதிரியான நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது. அதுபோக நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் பாருங்கள். ஏன்னா அதில் டெய்லி வந்து நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, ஒரு விஷயத்தை முதலீடு பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறோம். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அதில் மொத்தமாக 108 பாதம் இருக்குது. 108 பாத நட்சத்திரத்துக்கும் மொத்த ராசி கட்டத்தில் 12 நட்சத்திரத்தில் 108 பாதம் இருக்குது. அந்த 108 பாதத்துக்கு சேர்த்து தான் நம்ம வந்து உங்களுக்கு ப்ரீஸ்னாக கொடுக்குறோம். மற்றவங்களும் சும்மா வெறும் ராசிக்கான பலனை மட்டும் கொடுத்துட்டு போகிறாங்க. நான் அப்படி நான் கொடுக்காம ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா நட்சத்திரத்துக்குமான பலனாகவே சேர்த்து கொடுக்குறேன். அதனால் கண்டிப்பாக அது உங்களுக்கு மேட்ச் ஆகும். அது வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இன்றைக்கி நீங்கள் முதலீடு பண்ணலாமா, பண்ணக்கூடாதா, கோபம் வரும், கோவப்படாமல் இன்றைக்கி சமாளிக்கிறது எப்படி, அதே மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி நல்லா இருக்கா, ட்ராபேக்காக இருக்கா, எல்லாத்தையும் நம்ம தெளிவாக சொல்கிறோம். அது உங்களுக்கு கட்டாயம் உங்களுடைய லைஃப்பில் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள். இன்றைக்கி இது செய்யணும், இது செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது நீங்கள் செஞ்சு முடிவு பண்ணலாம். அதுக்காக தான் அதை கொடுக்குறேன். ஏன்னா மற்றவங்க ப்ரிடிக்ஷன் பண்ணால் கூட வேறு மாதிரி ப்ரிடிக்ஷன் பண்ணால் நாம் அப்படி கிடையாது. நாம் வந்து தெரிஞ்சு நம்ம படித்து அதனால் ப்ரிடிக்ஷன் பண்ணுறோம். சரிங்களா? அதேமாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 735, 880. ஏங்க இந்த 2 ரிசல்ட்டை மட்டும் கொண்டு வரீங்கன்னா அதெல்லாம் போன மாதம் நமக்கு 2 ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் தான் நம்ம 2 ரிசல்ட்டை கொண்டு வரோம். இல்லைன்னா அடுத்த மாதத்தோட ரிசல்ட் அது ரொம்ப யூஸ் ஆகாது. அதனால் விட்டுட்டோம். நமக்கு இது வரைக்கும் வந்தது எல்லாமே ஒவ்வொரு ரிசல்ட்டு தான். இனிமேல் தான் 2 ரிசல்ட் வரும் 15 நாளுக்கு மேலே. அப்போது இதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம். அதே மாதிரி நாளைக்கு பெண்டிங் நம்பர் எதுவும் ஆடுவாங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம், பெண்டிங் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு ஒரு சில நம்பர்கள் பெண்டிங் நம்பர் மேட்சாகவே ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் யாராவது டியர் விளையாண்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டியர் விளையாடுறாங்க 3 நேரமும் நான் டியர் வந்து உங்களுக்கு லைவ்லேயே கொடுக்குறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து கேஎல் வின்னிங் எடுக்க முடியலைங்க, என்னால் ரொம்ப டஃப்பாக போகுதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் நேராக நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சேனலுடைய அபோட் பேஜ்லேயும் சரி, அதே மாதிரி கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் நம்ம இன்ஸ்டாகிராமுடைய லிங்க் வச்சுருக்கிறோம். நீங்கள் அதன் மூலிமா ஜாயின் பண்ணி நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்துக்கலாம். தொடர்ந்து 2 நம்பர் வின்னிங் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கும், கொடுத்துக்கிட்டும் இருக்கிற. அது மாதிரி கண்டிப்பாக அது நமக்கு மேட்ச் ஆகணும், சூப்பராக மேட்ச் ஆகும். நீங்கள் யாராவது இன்ஸ்டாகிராம் வராமல் இருந்தால் இன்ஸ்டாகிராம் வாங்க. ஃபேஸ்புக்கில் நீங்கள் இன்ஸ்டாகிராம் வந்துட்டிங்கனாலே அங்கேருந்து ஃபேஸ்புக்கு நீங்கள் வந்துடலாம். ஃபேஸ்புக்கு அதே மாஸ்டர் கீன்னு போட்டிங்கனாலே வந்துடும். சரிங்களா? மாஸ்டர் கீ அஃபீஷியல்னு போட்டாலும் நீங்கள் வந்துடும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுலேயும் நம்ம டெய்லி லைவில் வரோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் கொடுக்கும்போது நம்ம என்ன சொன்னோம், 0 தான் முதல்ல வரும். நீங்கள்லாம் என்ன சொன்னாங்க, எல்லோரும் என்ன சொன்னாங்க, இல்லைங்க ஏ போர்டில் தான் 0 வரும்னு சொன்னாங்க. இல்லை, 6ஆம் நம்பர் வந்து நமக்கு 5க்கு 6 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. யாராவது அப்படி போட்டு ப்ளே பண்ணுங்கள், அதான் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் வந்துச்சு. அப்படி போட்டிருந்தீங்கன்னா நிறைய பேர் வின்னிங் எடுத்துருக்காங்க. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷம். காரணம் என்னென்னா அவங்க மாற்றி யோசிச்சாங்க. இல்லைங்க நீங்கள் இப்படி தான் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது, நம்ம பேட்டர்ன் அதான் சொல்லுது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம். அதே மாதிரி தான் வின்னிங் நம்பர் மேட்ச் ஆகிருக்கு. சரிங்க? அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம அப்படி இந்த லைவில் வரும்போது உங்களோட மெயினில் என்ன இருக்குது, நம்ம என்ன கொடுக்க போகிறோங்கிறது கொஞ்சம் மேட்ச் ஆகும், லிங்க் ஆகும்போது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அதனால் நீங்கள் கொடுக்குற நம்பர் நான் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் கொடுக்குற நம்பர் நான் எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் குழம்பிடுவேன். நான் அப்புறம் உங்களுக்கு வின்னிங் நம்பர் கொடுக்க முடியாது, நான் குழப்பத்தில் உட்காந்துருப்பேன். அதனால் நான் எப்பயுமே நீங்கள் கொடுக்குற நம்பரை நான் மெயினில் ஏற்றிக்கவே மாட்டேன். எனக்கு அவங்க சொன்னாங்க 0 வருமானு கேட்டாங்க. இல்லைங்க, அதுக்கு பதில் நீங்கள் 6ஆம் நம்பர் வைங்க, அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். 0 வேணால் நீங்கள் வேறு எங்கேயாவது மாற்றி வச்சுங்க அப்படின்னு நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். அதுதான் நடந்துச்சு. சி போர்டில் தான் வந்துச்சு அப்பயும். அப்போது நம்ம அந்த பேட்டர்ன் என்ன சொல்லிச்சு, உங்களுக்கு 8, 5, 6ன்னு வரணும். அந்த 8, 5, 6க்கு தான் மேட்ச் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி 8, 5, 6க்கு தான் மேட்ச் ஆயிடுச்சு. ஏன்னா நானும் ஒரு சில கணக்குகள் பார்த்துட்டு தான் கொடுத்துருப்பேன். சும்மா ரேண்டமாக வந்து சும்மா ஒரு நீங்கள் 0 கொடுக்கும்போது இல்லைங்க அதை மறுத்து நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன்னா அந்த நம்பர் எனக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் தான் கொடுப்பேனே தவிர
இல்லைன்னா சேவை வைக்கிறத வச்சு பாருங்கன்றேன் நான். அது ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் வேண்டாம், நீங்கள் ஏ போர்டில் 6ஆம் நம்பர் வைங்க அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். சரியா? அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் ஏ போர்டில் 12 நாள் 22 நாளாக இருக்குது, பி போர்டில் 7 நாளாக இருக்குது, சி போர்டில் வந்து ஒரு 23 நாளாக இருக்குது. சரிங்களா? அது மாதிரி வருதான்னு பாருங்கள். அடுத்து 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு 4, பி போர்டில் 20, சி போர்டில் வந்து நமக்கு 8. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் மட்டும் தான் இருக்கிறது 2 போர்டு அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து நமக்கு 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் 88 நாளாக இருக்குது, பி போர்டில் 0, சி போர்டில் 4. அடுத்து நமக்கு 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் 23, பி போர்டில் 1, சி போர்டில் உங்களுக்கு சி போர்டில் வந்து நமக்கு 1 தான், 5, 1. அடுத்து நமக்கு 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஆல்மோஸ்ட் நமக்கு எல்லா போர்டும் எடுத்தாங்க. அப்போ வந்து நமக்கு ஏ போர்டில் மட்டும் ஒரு 4ஆம் நம்பர் மட்டும் ஏ போர்டில் ஒரு போர்டு தான் பெண்டிங்கு வச்சு 2 போர்டு அழகாக எடுத்துட்டாங்க. மொத்தம் 3 போர்டு இருந்துச்சு, எடுத்துட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி தான் 5ஆம் நம்பரும் நமக்கு இதுலேயும் 3 போர்டு இருந்துச்சு, நமக்கு அழகாக எடுத்து ஒரு போர்டு மட்டும் மிச்சம். இது இங்கேருந்து எடுத்து வந்துடுங்க, இது இங்கே எடுத்து அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? இதுலேயும் நமக்கு ஏ போர்டு 1, பி போர்டு 5, 4, சி போர்டில் வந்து நமக்கு ஒரு 13 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. இதில் வந்து 23 நாளாக ஒரு போர்டு பெண்டிங்கு, இதில் 88 நாளாக ஒரு போர்டு பெண்டிங்கு, 5ஆம் நம்பர் 13 நாளாக ஒரு போர்டு பெண்டிங். அதே மாதிரி 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அது 2 போர்டுமே பெண்டிங் தான். ஏ போர்டில் வந்து ஒரு 13 நாளாக பெண்டிங்கு, சி போர்டில் வந்து ஒரு 14 நாளாக பெண்டிங். அடுத்து 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் ஏ போர்டில் 8, பி போர்டில் வந்து நமக்கு 8, சி போர்டில் 14. அடுத்து 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏ போர்டில் 2, பி போர்டில் 1, சி போர்டில் 1. 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு 3, சி போர்டில் 2, பி போர்டில் 2, சி போர்டில் 7. அதே மாதிரி 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 0 பொறுத்த வரைக்கும் 0 ஏ போர்டில் 9, பி போர்டில் 13, சி போர்டில் நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் இதை எதிர்பார்த்தா கொடுத்தோம். அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு 5ஆம் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது. 0 இந்த எடுத்துங்க. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 3ஆம் நம்பர் இருக்குது, 8ஆம் நம்பர் இந்த எடுத்துங்க. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 1ஆம் நம்பர் இருக்குது, 6ஆம் நம்பருக்கான இந்த எடுத்துங்க. அதே மாதிரி 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 2ஆம் நம்பர் இந்த எடுத்து ப்ளே பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரும், ட்ரை பண்ணி பாருங்கள். நேற்றே நான் என்ன சொன்னேன், இதுக்குள்ளே தாங்க வரும், வேறு எதுவும் வராதுங்க. 6, 0, 8 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி தான் கொடுத்தேன். அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 531, 317, 751, 371, அதே மாதிரி 157, 735, 351, 513, அதே மாதிரி 315. சரிங்களா? இது மாதிரியான நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 23, 31, 75, 73, 75, 57, 37, 51, 13, 71, 17, 71, 37, 73, 75, 17. சரியா? இது மாதிரி தான் வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது, மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம், வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். உங்கள் கணக்கில் நம்ம கணக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் டவுட்டில் தான் இருக்குது, அது என்ன நம்பர் அப்படிங்கிறது தெளிவாக பார்ப்போம். சரியா? இதில் 2 போர்டு பெண்டிங் நம்பர் 6, அதே மாதிரி 1 இதுதான் இருக்குது இப்போதைக்கு. ஆக்சுவலாக வந்து பெண்டிங் நம்பர்னு அதிகமாக இருந்தால் 6ஆம் நம்பர் 2 போர்டு, அதே மாதிரி 1ஆம் நம்பர் 2 போர்டு, மற்ற எல்லாம் எடுத்துட்டாங்க, ஒரு போர்டு தான். சரிங்க? இதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து 555 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது ட்ரையல் நம்பர் 559 வந்துருச்சு. ட்ரா போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு 880 வந்துருக்கு. இதில் வந்து ஏதாவது டபுள்ஸ் மேட்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருந்தால் எடுத்துங்க. சரியா? இப்போ நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் 630. சரியா? 630க்கு எனக்கு பேசிக்காக செட் ஆகக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா மேலே அப்படியே வந்து 3ஆம் நம்பர் வச்சுக்கலாமா? 6க்கு 3, 3க்கு 3, 0க்கு 3, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது போக ப்ளஸ் 5ஆம் நம்பர் 5க்கு 6, அதே மாதிரி 3க்கு 5, 0க்கு 5 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி 1ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர், 3ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர், 0க்கு 1ஆம் நம்பர், இதுவும் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. அடுத்து 7க்கு 3க்கு 6க்கு 7, 3க்கு 7, 0க்கு 7. இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக செட் ஆகிற மாதிரி தெரியுது. பட் உங்கள் கணக்கு ஏதாவது நம்ம கணக்கில் மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா நம்ம வந்து ரேண்டமாக கொடுக்கணும், நிறைய விஷயங்கள் யோசிச்சு தான் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இது மேட்ச் ஆகும். சரியா? ஒரு நம்பர் கொண்டு வரேன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். காரணம் இல்லாமல் ஒரு நம்பரை கெஸ்ஸிங்காக கொண்டு வர முடியாது. அதனால தான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்.